Hello folks, welcome back to Techie Fit Tamil. நான் சுதர்ஷன். Boat Watch Blaze. Boat அவங்களோட Smartwatch லைனப்ல புதுசா ஆட் பண்ணிருக்க வாட்ச் தான் Boat Watch Blaze. 3500 rupees வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, இதோட டிஸ்ப்ளே வந்து எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சார்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது, இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த 3500 rupees அப்படின்ற இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வொர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த ரிவ்யூல வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து வரும். சோ நீங்களும் சீக்கிரமா வந்து வீடியோ வந்து பார்த்துடலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல unboxing. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல வாட்ச் பிளேஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடுல ரைட்ல போட்டோட லோகோ வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சம் ஹைலைட்டட் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. 1.75 inch HD டிஸ்ப்ளே, பிரெட் ஆக்சன் மானிட்டரிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைடுல 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஸ்லீப் மானிட்டரிங், கிளவுட் அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேசஸ், கால் அலர்ட், ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட ரவுண்ட் சைடுல இந்த வாட்சோட MRP 6999 rupees அப்படின்றத வந்து மார்க் பண்ணிருக்காங்க. பட் இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3499 rupeesக்கு தான் வந்து செல் பண்றாங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் போட் ரேட்டோட ஸ்டிக்கர்ஸ் ஒன்னு வந்து இருக்கு. அடுத்ததா USB A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் யூசர் மேனுவல் வந்து இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியரா வந்து போட்டிருக்காங்க. சோ இது எல்லாம் தான் பாக்ஸ்ல கொடுத்திருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். சோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன் பில்ட் குவாலிட்டில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்தவரை இந்த வாட்சோட டயல் 1.75 inch HD IPS 2.5D curved LCD டிஸ்ப்ளே ஸ்கொயர் ஷேப்ல வந்து கொடுத்திருக்காங்க. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்ல வைப்ரண்டா இருக்கு. டச்சோட ரெஸ்பான்சிவ்னஸ் குயிக்காவே இருக்கு. சில வாட்சஸ்ல ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றதுக்கு ஸ்கிரீனை வந்து ஹார்டா பிரஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். டச் ரொம்ப ஸ்லோவா, பட் இதுல நல்ல சென்சிட்டிவா வந்து இருக்கு. 286 பிக்சல் per inch வந்து கொடுத்திருக்காங்க. 320x385 டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் இருக்கனால கண்டென்ட்டோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. பிக்சல்ஸ் உடையாம நல்ல கிளாரிட்டி வந்து கொடுக்குது. சோ ஃபாண்ட் சைஸ் கம்மியா இருந்தாலும் விசிபிலிட்டி சூப்பரா இருக்கு. நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கவர் ஆகுது. பிரைட்னஸ் பொறுத்தவரை 500 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 5 மோட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ணிக்கலாம். 20, 40, 60, 80, 100 அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் அண்ட் அவுட்டோர் போத் கண்டிஷன்ஸ்க்கும் சூப்பரா வந்து இருக்கு. பிரைட்னஸ் போதுமான அளவு வந்து இருக்கு. வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்கு. ஓவராலா டிஸ்ப்ளே ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்சோ பாக்குறதுக்கும் நல்ல பிரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. இது ஃபுல்லி மெட்டல் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சைடுல இருக்க பட்டன்ஸ் கூட வந்து மெட்டல் தான். அந்த பட்டன்ஸ் மேல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து பண்ணிருக்காங்க. வாட்ச் ஆன் ஆஃப் பண்றதுக்கு, அப்புறம் மெனு ஆப்ஷன் அக்சஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன், அதுக்கு கீழ டெடிகேட்டடா ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சரை வந்து டைரக்டா அக்சஸ் பண்றதுக்காக மெனு ஆப்ஷனுக்குள்ள போய் தான் ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாம டெடிகேட்டடா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங்க்குன்னு தனியா ஒரு பட்டன் கொடுத்தது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடுல மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. சென்டர்ல SpO2 சென்சார்ஸ் வந்து இருக்கு. ஸ்ட்ராப்போட குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்டா குவாலிட்டியா வந்து இருக்கு. பிளைன் லேயர்ல வந்து கொடுத்திருக்காங்க. சிலிகான்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராப்பை நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஆல்சோ இங்க இருக்க இந்த பின்னை வந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஸ்ட்ராப்பை வந்து கழட்டிட்டு வேற ஸ்ட்ராப் வாங்கி வந்து போட்டுக்கலாம். வாட்சோட பெசல் ஆக்டிவ் பிளாக், டீப் ப்ளூ, ரேஜிங் ரெட் அண்ட் செரி பிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் வேரியன்ட்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன கலர்ல பெசல் வந்து சூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி கலர்ல இருக்க ஸ்ட்ராப் வந்து பாக்ஸ்குள்ளே வந்து வந்துரும். ரெட் பெசல் அப்படின்னா ரெட் கலர் ஸ்ட்ராப்பே வந்து வந்துரும். ப்ளூனா ப்ளூ கலர் ஸ்ட்ராப் வந்து வந்துரும். சோ உங்களுக்கு என்ன காம்பினேஷன்ல வேணுமோ அந்த காம்பினேஷன் வந்து வாங்கிக்கலாம். சோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி உண்மையாவே வேற லெவலா இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல டிசைன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட வெயிட்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 43.8 grams தான். சோ வியர் பண்ணிருக்க ஃபீலே வந்து இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டா வந்து இருக்கு. சோ அதிக நேரம் வியர் பண்ணாலுமே லைட் வெயிட்டா இருக்கனால கையில இருக்க ஃபீலே வந்து இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராப் சிலிகான் மெட்டீரியல் கொடுத்திருக்கனால ஸ்வெட் அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. வாட்சோட பேக் சைடுல ஹார்ட் ரேட், ஆக்சிலரோமீட்டர், SpO2 இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கான சென்சார்ஸ் வந்து சென்டர்ல இருக்கு. சென்சார்ஸோட அக்யூரசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 95% கிட்ட அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. சில வாட்சஸ்லாம் கையில கட்டாமலே பிபி, ஹார்ட் ரேட் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும். அப்படி இல்லாம இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல சென்சார்ஸோட அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கு. கட்டியிருந்தா மட்டுமே அதை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. கையில கட்டாம சும்மா வச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வந்து வியர் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற அந்த அலர்ட் வந்து கொடுக்குது. சோ ஹார்ட் ரேட், SpO2 எல்லாமே வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. 3 ATM டஸ்ட், வாட்டர் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 30 meters டெப்த் இருக்க வாட்டர்ல 30 minutes வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. ஆல்சோ டஸ்ட், ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு.
இதுல கெஸ்டர் வேக்கப் ஆப்ஷன் இருக்கனால இப்படி கையை கொண்டு வந்தாவே போதும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வந்து ஆன் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இதுல ஸ்லீப் டைம் நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். 20 செகண்ட் மேக்ஸிமம் வேக்கப் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஆன் பண்ணீங்க அப்படினா 20 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஆன்ல வந்து இருக்கும். சோ வாட்ச் வந்து ஆன் பண்ணிட்டு ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படினா செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்கிரீன் செட்டிங்ஸ்ல ஸ்கிரீன் டைம் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா எவ்வளவு வேக்கப் டைம் வந்து வேணுமோ அதை வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 5 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் போட் ஹப் அப்படின்ற அப்ளிகேஷன் கூட வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படினா 100+ கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கஸ்டம் இமேஜஸையும் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்க போட்டோஸ் வச்சு. பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே இந்த ஆப் வந்து இருக்கு. ஆல்சோ வாட்ச்ல இருக்க QR ஸ்கேன் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் UA அண்ட் ஃபீச்சர்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்தவரை ரொம்ப க்ளீனாவும் நல்ல மாடர்னாவும் வந்து இருக்கு. எந்த ஒரு லாக் இஷ்யூமே வந்து இல்ல. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். UI டிரான்சிஷன் எல்லாமே வந்து ஸ்பீடா வந்து இருக்கு. நேவிகேஷனை பொறுத்தவரை அக்சஸ் பண்றதுக்கு டைரக்டா இருக்கு. எது தேவையோ அதை வந்து ஸ்ட்ரைட்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு UI வந்து கொடுத்திருக்காங்க. சோ வாட்சோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படினா நோட்டிபிகேஷன் வந்து காட்டும். இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரணும், எதுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும், மெசேஜஸ்க்கு வந்து நோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சோ வாட்ஸ்அப்போட மெசேஜ் மட்டும் உங்களுக்கு வாட்ச்ல வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படினா கண்ட்ரோல் பேனல், அங்க கெஸ்டர் வேக்கப் ஆப்ஷன், ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன், செட்டிங்ஸ், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பட்டன், டு நாட் டிஸ்டர்ப் மோட் ஆப்ஷன், ஃபிளாஷ் லைட், அப்புறம் வந்து அலாரம் செட்டிங் ஆப்ஷன் எல்லாமே வந்து இருக்கு. ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ரைட் பண்ணீங்க அப்படினா வெதர் ஆப்ஷன், ஸ்லீப் டேட்டா, மியூசிக் பிளேயர், BPM கவுண்ட், ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் வந்து காட்டும். சைடுல இருக்க பட்டன்ல ஃபர்ஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படினா ஒர்க் அவுட் ஃபீச்சர்ஸ், ஹார்ட் ரேட், SpO2, ஆக்டிவிட்டி ரெக்கார்ட், ஸ்லீப் டேட்டா, பிரீத் ட்ரைனிங், மியூசிக், மெசேஜ், வெதர், ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம் செட்டிங்ஸ், ஃபிளாஷ் லைட், Find My Phone, கேமரா அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. செகண்ட் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படினா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர், அவுட்டோர் ரன், இன்டோர் ரன், அவுட்டோர் வாக்கிங், இன்டோர் வாக்கிங், சைக்கிளிங், ஹைக்கிங், பாஸ்கெட்பால், யோகா, ரோவிங், எலிப்டிக்கல், கிரிக்கெட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃப்ரீ ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாமே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்க ட்ராக் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து சேவ் ஆகும். போன் கூட எப்போ வந்து கனெக்ட் பண்றீங்களோ அப்போ வந்து ஆப் கூட வந்து டேட்டா வந்து சிங்க் ஆயிடும். சோ டீடைல் அனாலிசிஸ் நீங்க வந்து போன்ல வந்து பாத்துக்கலாம். 30 டேஸ்ல வந்து எவ்வளவு வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்து பிரேக் வந்து எடுத்திருக்கீங்க எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். எவ்ரி ட்ராக்கிங் ஆப்ஷன்லயும் தனியா வந்து செட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க பண்ற ஒர்க் அவுட்கான கோல், ஒர்க் அவுட்டோட ரிமைண்டர் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடணும் அப்படின்னு வந்து ஒரு கோல் வந்து செட் பண்ணிருக்கீங்க அப்படினா அதை ரீச் பண்ணதும் 5 கிலோமீட்டர் ரீச் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வந்து காட்டும். ஆல்சோ 5 கிலோமீட்டர் ஓடினா உங்களுக்கு எவ்வளவு கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும் அப்படின்றத வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி டாஸ்க் பேசிஸ்ல வந்து செட் பண்ணிட்டு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு ரிமைண்டரா வந்து ஷோ ஆகும். சோ ட்ராக்கிங் ஆப்ஷனை பொறுத்தவரை தேவைப்படுற நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் UI அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இந்த வாட்ச்லயும் சரி இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன்லயும் சரி UI வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இதுல செடன்டரி ரிமைண்டர்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் ரிமைண்டர் எல்லாமே வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிள் ஆப் போட் ஹப்ல பாத்தீங்க அப்படினா வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே டீடைல்டு வியூவா வந்து பாத்துக்கலாம். ரியல் டைம் ஹார்ட் ரேட் கவுண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ SpO2 கவுண்ட் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். கால் அலர்ட்ஸ் பொறுத்தவரை நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படினா இது இங்க வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டன்ட் ரிப்ளை ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு கால் வருது அப்படினா மத்த வாட்சஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா போன்ல எடுத்து வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றதாலுமே போனை வந்து கையில எடுக்கணும். பட் இதுல பாத்தீங்க அப்படினா இன்ஸ்டன்ட் ரிப்ளை ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படினா உங்களுக்கு கால் வரையிலேயே கீழ இன்ஸ்டன்ட் ரிப்ளை ஃபீச்சர் வந்து காமிக்கும். ஒரு 5 ரிப்ளை வந்து காமிக்கும். ஐ அம் ஆன் ஜிம், கால் யூ ரைட் பேக் ஆர் வில் கால் யூ இன் சம் டைம். இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஒரு 5 ரிப்ளை வந்து இருக்கும். அப்படி இல்லாம நீங்க அந்த டிஃபால்ட் மெசேஜை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தங்கிலீஷ்ல கூட நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து ஐ அம் ஆன் ஜிம், கால் யூ ரைட் பேக் அப்படின்ற மெசேஜ் வந்து நீங்க இதிலே இருந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா போன் எடுக்க அவசியமே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் சென்ட் ஆயிடும். சோ நீங்க ஒர்க் அவுட்ஸ் முடிச்சிட்டு பொறுமையா வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. சோ கனெக்டிவிட்டி எல்லாமே சீம்லெஸ்ஸா வந்து இருக்கு. அண்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா iOSல 12.1 அண்ட் above வெர்ஷன், ஆண்ட்ராய்டுல 5.0 அண்ட் above வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா 220 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 7 டேஸ் கிட்ட சார்ஜ் நிக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிருக்காங்க ஃபுல்லா யூஸ் பண்ணா. நான் இன்னும் 7 டேஸ் வந்து யூஸ் பண்ணல, ஒரு 3 டேஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் பாக்ஸ் ஓபன் பண்ணதுல இருந்து யூஸ் பண்ண வர பேட்டரி ட்ரெயின் அவ்வளவா வந்து இல்ல, கம்மியா தான் வந்து சார்ஜ் இறங்குது. அண்ட் ஆல்சோ இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 1 டே யூசேஜ்க்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. நான் சார்ஜ் பண்ணி பார்த்த வர 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டா 20 to 25% கிட்ட வந்து சார்ஜ் ஆகுது. 1 டே யூசேஜ்க்கு சஃபிஷியன்ட்டா வந்து இருக்கு. சார்ஜிங்க்கு மேக்னெட்டிக் பின் வந்து பாக்ஸ்க்குள்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ USB A to மேக்னெட்டிக் போலோ பின்ன இப்படி பக்கத்துல கொண்டு போனாவே வந்து போதும், அதுவே வந்து ஒட்டிக்கும். அண்ட் USB A ஜாக்க 5 வோல்ட் சார்ஜர்ல போட்டு மட்டும் தான் நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பவர் பேங்க், லேப்டாப் இதெல்லாமே யூஸ் பண்ணியும் நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை.
ஸோ ஓவராலாக சென்சார்ஸோட அக்யூரசி எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், பில் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், SPO2 ஹார்ட் ரேட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும், அக்யூரேட்டாகவும் வந்து இருக்கணும், டிஸ்பிளே நல்லா பெருசாக குவாலிட்டியான ஸ்மார்ட் வாட்சோட லுக் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர் எதிர்பார்த்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்கனாலும் சரி, அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து கட்டிட்டு போவேன், டெய்லி கட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரு சாய்ஸாக வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 3499 rupees அப்படின்ற இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே, ப்ராசஸிங் ஸ்பீட், டிசைன் எல்லாமே பக்காவா இருக்கு. ப்ராசஸிங்க்கு ஹை எண்ட் ப்ராசஸர் Apollo 3 Blue Plus வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பட்ஜெட்ல நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.